ஆனா எல்லா சாமியும் என்ன கை விட்டுடுச்சு. அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசாதம்மா. நான் கூட சாமிக்கு இப்படி ஆயிடுச்சே, அவரும் போய் சேர்ந்துட்டாரேன்னு விரக்தியாதான் இருந்தேன். ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாமி எனக்கு நல்ல வழி காட்டுன்னு கடவுளை வேண்டிட்டு நாம வாழ்ந்துதானே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு நீலவேணி அக்காவுக்கு விளக்கு போட வேண்டிய நாள். எனக்கு பதிலா இன்னைக்கு நீ போய் விளக்கு போட்டு வேண்டிட்டு வா. உன் கஷ்டம் எல்லாம் தீந்துடும். இல்ல ஆண்டி, எனக்கு எது செய்யவும் விருப்பம் இல்ல. நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் குலதெய்வமா நினைச்சு வேண்டிக்கிறது நீலவேணி அக்காவதான். நீ போய் விளக்கு போட்டு அர்ஜுனுக்கு சீக்கிரமே குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு வா. அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். நீ யோசிக்காதம்மா, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். சரிங்க ஆண்டி, நீங்க சொன்னபடியே பண்றேன். என் கூட நீங்களும் வரீங்களா? அச்சோ இல்லம்மா, சாமி இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கான். நீ அர்ஜுனை கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க ஆண்டி. இன்னைக்கே விளக்கு போட்டு அர்ஜுனுக்காக வேண்டிக்கிறேன். எனக்கு அர்ஜுன் குணமாகணும், அது போதும். அர்ஜுன், இங்கே செருப்ப கழட்டி விடு. வா. அதை இங்கே வச்சிரு. அப்படி. அர்ஜுன், இங்க வா. நீ இங்கே உட்காந்துக்க. உட்கார. நான் சமாதியை கிளீன் பண்ணிட்டு எல்லாம் ரெடியான உடனே கூப்பிடுறேன்.
அர்ஜுன், விளக்கேத்திட்டேன், எந்திரிச்சு வா. அர்ஜுன், அங்க கும்பிட்டுக்கோ. என்ன என்ன அப்படி பார்த்துட்டு நிக்கிற? கையெடுத்து கும்பிட்டுக்கோ அர்ஜுன். எதுக்கு? நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கோம். இதுக்கெல்லாம் விடிவு வேண்டாமா? உனக்கு சீக்கிரமே குணமாகணும்னு வேண்டிக்க. நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு அளவுல நீ நல்லாதான் இருக்க. யூ ஆர் ஹெல்தி. ஆனா நமக்கு நம்மளோட மைண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல. நீ பழசெல்லாம் மறந்துட்ட. அது சரியாகணும். நீ பழையபடி ஆகணும். அதுக்காக தான் சொல்றேன். வேண்டிக்க. இது என்ன கோயில்? இது கோவில் இல்ல, சமாதி. உனக்கு நீலவேணி சித்தி ஞாபகம் இருக்கா? நீ பார்த்திருக்க மாட்ட, ஆனா கேள்விப்பட்டிருப்ப. இது அவங்களுடைய சமாதி.